அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 2019ஆம் வருடம் இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். சட்டமானது காலத்திற்கேற்ப மாற்றத்திற்கு உரியது என்பதின் அடிப்படையிலும், அனைத்து விடயங்களையும் ஒருவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதின் அடிப்படையிலும் எனக்கு தெரிந்தவற்றை இங்கே தங்களுக்கு வழங்க உள்ளேன். இந்த பதிவானது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பப்படுபவர்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நம்புகிறேன். இந்த பதிவில் ஏதாகிலும் குறைகள் மற்றும் தவறுகள் இருந்தால் எனது மின்னஞ்சல் முகவரியான linus.rti@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு தெரிவித்தால் உரிய மாற்றங்கள் இந்த பதிவில் செய்து கொள்வேன். எனது பகிர்வில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை சுட்டிக்காட்டினால் மிகுந்த நன்றியுள்ளவனாக இருப்பேன் மற்றும் அந்த தவறுகளை திருத்திக் கொள்கிறேன். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அது சார்ந்த விதிகள், மாண்புமை நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் மற்றும் நுகர்வோர் பூசல் குறைதீர்க்கும் ஆணையங்களின் ஆணைகள் ஆகியவற்றில் உள்ள வார்த்தைகளானது வசதிக்காக முழுமையாக பதிவிடப்படாமல் பல இடங்களில் தேவையான கருத்துக்கள் மற்றும் விளக்கங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதால் முழுமையான மற்றும் சரியான விவரங்களை அறிந்து கொள்ள மேற்படி சட்டங்கள், விதிகள், ஆணைகள், தீர்ப்புகள் ஆகியவற்றை படித்து அறிந்து கொள்ள கோருகின்றேன். மேலும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் மீது பொதுமக்களிடையே ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக நல்லெண்ணத்துடன் இந்த பதிவினை வெளியிட்டுள்ளேன். ஆகவே இந்த பதிவில் ஏதாகிலும் சங்கதிகள் விடுபட்டிருந்தாலோ, தவறான சங்கதிகள் குறிப்பிடப்பட்டிருந்தாலோ, தவறான உள்ளடக்கம் இருந்தாலோ, அதனால் தங்களுக்கு ஏற்படும் எந்த வகையான சட்டப்படியான இழப்புகளுக்கு எந்த வகையிலும் நான் பொறுப்பேற்க முடியாது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவின் குறிக்கோள் என்னவெனில், ஒவ்வொரு நுகர்வோரும் தனது உரிமைகளை அறிந்து கொண்டு ஒரு புத்திசாலியான நுகர்வோராக மாற வேண்டும். நுகர்வோர் இயக்கத்தின் நோக்கங்கள்: வாங்குபவர், விற்பனையாளர் உறவுகளுக்கு இடையே சிறந்த சமநிலையை மீட்டெடுத்தல், நுகர்வோர் நலன்களை பாதுகாத்தல், ஊக்குவித்தல், நுகர்வோர் உரிமைகளை பாதுகாத்தல், நேர்மையற்ற வர்த்தகர்களால் நுகர்வோர் சுரண்டப்படுவதை தடுத்தல், அரசாங்கத்தின் முன் நுகர்வோர் நலன்களை முன்வைத்து சட்டத்தின் மூலம் அர்த்தமுள்ள நுகர்வோர் பாதுகாப்பை வழங்க அரசாங்கத்தை வலியுறுத்துதல், நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிராக நுகர்வோர் எதிர்ப்பை ஒழுங்கமைத்தல், நுகர்வோர் பாதுகாப்பிற்காக அரசாங்கத்துடன் ஒத்துழைத்தல் என்பவையாகும். ரால்ஃப் நாடர் ஒரு வழக்கறிஞராக நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை என்று பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். அவர் ஒரு பிரபலமான அமெரிக்க அரசியல் ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். அவர் நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பிற்காக வாதாடுவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். அமெரிக்காவில் பல நுகர்வோர் சங்கங்களுக்கு வழிவகுத்தது அவரது அயராத முயற்சிகளாகும். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். நுகர்வோர் உரிமைகள் மசோதா 1962ஆம் வருடம் மார்ச் 15 அன்று அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடியால் நிறைவேற்றப்பட்டது. அவர் நுகர்வோர் உரிமைகள் தொடர்பாக ஆற்றிய உரையை நினைவுபடுத்தும் வகையில் இந்த நாள் உலகளவில் கொண்டாடப்படுகிறது. தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் டிசம்பர் 26ஆம் நாள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமானது இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றதால் இந்த நாள் தேசிய நுகர்வோர் தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது. நுகர்வோர் உரிமைகளின் யதார்த்தம். கோட்பாட்டின் அடிப்படையில் சந்தையின் அரசன் நுகர்வோர்தான். ஆனால் யதார்த்தத்தில் நுகர்வோரின் நிலை அடிமை போன்றது. சிறந்த முறையில் ஒருங்கிணைக்கப்பட்ட விற்பனையாளர்களால் அதிக விலைகளை நிர்ணயிப்பது, கலப்படமான பொருட்களை வழங்குவது, குறைவான எடையை கொடுப்பது, தவறான விளம்பரங்கள் செய்வது போன்றவற்றால் நுகர்வோர் சுரண்டப்படுகிறான். சுதந்திரத்திற்கு முன்பு நுகர்வோரின் நலன்களை கருத்தில் கொண்டிருந்த சட்டங்கள். 1860ஆம்
ஆண்டில் இயற்றப்பட்ட இந்திய தண்டனை சட்டம், 1937 ஆண்டில் இயற்றப்பட்ட வேளாண்மை விளைபொருட்கள் தரப்படுத்துதல் மற்றும் முத்திரையிடல் சட்டம், 1940 ஆண்டில் இயற்றப்பட்ட மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம். நுகர்வோர் நலன்களை பாதிக்கும் வகையில் உள்ள பிரச்சினைகளுக்கு இந்திய தண்டனை சட்டத்தின் சில பிரிவுகளில் தண்டனை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 1860 இயற்றப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 415 மற்றும் 420 ஏமாற்றுதல் எனும் செயலுக்கு தண்டனை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. விற்பனையாளர் ஒருவர் உண்மைகளை மறைத்து அல்லது தவறான தகவலை வழங்கி நுகர்வோரை பணம் செலுத்தும்படி தூண்டினால் அது ஏமாற்றுதல் என்னும் பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய செயலாகும். அதுபோன்று தீங்கு விளைவிக்கும் உணவு அல்லது பானங்களை விற்பது என்பது பிரிவு 272 முதல் பிரிவு 276 வரை கலப்படம் என்னும் பிரிவில் வருவதால் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். நுகர்வோருக்கு போலியான ஆவணங்களை உருவாக்கி தருவது, குறிப்பாக பொய்யான பில்களை உருவாக்கி தருவது என்பது போலி ஆவணம் தயாரிப்பு என்ற வகையில் பிரிவு 463 கீழ் தண்டனைக்குரிய செயலாகும். கன்சியூமர் கைடன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா நுகர்வோர் நலன்களை பாதுகாப்பதற்காக 9 இல்லத்தரசிகளும் சமூக சேவகர்களும் இணைந்து 1966 ஆண்டு மும்பையில் கன்சியூமர் கைடன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்ற சங்கத்தினை நிறுவினார்கள். இந்த சங்கமானது நுகர்வோர் புகார்களை தீர்ப்பதற்காக ஒரு சிறப்பு நுகர்வோர் நீதிமன்றத்தை அரசிடம் கோரிய முதல் நுகர்வோர் அமைப்பாகும். கன்சியூமர் கைடன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா 1979 ஆண்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நுகர்வோர் அமைப்புகளின் பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து அப்போதைய சிவில் விநியோக அமைச்சரான திரு டி.ஏ. பை அவர்களை சந்தித்து ஒரு விரிவான நுகர்வோர் பாதுகாப்பும் சிறப்பு நுகர்வோர் நீதிமன்றங்கள் மற்றும் அந்த சட்டத்தினை அமல்படுத்துவதற்கான சீரமைப்புகளையும் கோரியது. இந்த சங்கத்தின் தொடர் முயற்சியானது இந்திய அரசால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தது. இந்த சங்கத்தின் செயல்பாடுகளை அறிந்து கொள்ள கீழ்க்கண்ட இணையதளத்தில் சென்று காணலாம். நுகர்வோர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம், அகமதாபாத். நுகர்வோர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் என்பது இந்தியாவின் முன்னணி நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றாகும். 1978 ஆண்டு டாக்டர் மனுபாய் ஷா அவர்களால் நிறுவப்பட்ட இந்த அமைப்பு குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் நகரில் செயல்பட்டு வருகிறது. இது ஒரு லாப நோக்கற்ற அரசு சார்பற்ற அமைப்பாகும். பொருத்தமான வழக்குகளில் இந்த அமைப்பு உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், 2002 ஆண்டின் போட்டி சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட போட்டி ஆணையம் மற்றும் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் முன் புகார்களை தாக்கல் செய்கிறது. இந்த அமைப்பை பற்றி முற்றிலும் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட இணையதளத்தில் சென்று இந்த அமைப்பு சார்ந்த தகவல்களை காணலாம். இந்தியாவில் நுகர்வோர் இயக்கத்தின் மெதுவான வளர்ச்சிக்கான காரணங்கள். முதலாவதாக, கல்வி மற்றும் விழிப்புணர்வு குறைவு. பெரும்பான்மையான மக்கள், குறிப்பாக கிராமப்புறங்களில் நுகர்வோர் உரிமைகளை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாத நிலை. விற்பனையாளர் எப்பொழுதும் சரியானவர் என்ற பாரம்பரிய நம்பிக்கை. இரண்டாவதாக, பொருளாதார காரணிகள். குறைந்த வருமானம் காரணமாக மக்கள் மலிவான பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துகின்றனர். பொருட்களின் தரத்தை விட விலை முக்கியமான காரணியாக அமைகின்றது. மூன்றாவதாக, சட்ட மற்றும் நிர்வாக கட்டமைப்பு.
நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் இருந்தாலும் அவற்றினை செயல்படுத்த சட்ட விழிப்புணர்வு இல்லாமை. நுகர்வோர் நீதிமன்றங்களில் வழக்குகள் நீண்டகாலம் நடைபெறும் என்ற ஒரு தவறான புரிதல் மக்களிடையே இருப்பது. நான்காவதாக, கலாச்சார மற்றும் சமூக காரணிகள். தகராறு செய்வது நல்லதல்ல என்ற மனப்பான்மை மற்றும் உள்ளூர் வணிகர்களுடனான நீண்டகால உறவுகள் காரணமாக புகார்கள் செய்ய தயக்கம். ஐந்தாவதாக, தொழில்நுட்ப மற்றும் உள்கட்டமைப்பு குறைபாடுகள். மூத்த குடிமக்கள் மற்றும் கல்வியறிவு குறைந்தவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக புகார்கள் தாக்கல் செய்யப்படும் நடைமுறைகள் சவாலாக அமைகிறது. ஆறாவதாக, நுகர்வோர் நல அமைப்புகளின் பற்றாக்குறை. இவைகள் அனைத்தும் இந்தியாவில் நுகர்வோர் இயக்கத்தின் மெதுவான வளர்ச்சிக்கான காரணங்களாக அமைகிறது. இந்தியாவில் நுகர்வோர் இயக்கத்தின் மெதுவான வளர்ச்சிக்கான காரணங்களை அகற்ற தேவையான மேம்பாட்டு நடவடிக்கைகள். பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டங்களில் நுகர்வோர் உரிமை சார்ந்த கல்வியை சேர்த்தல். உள்ளூர் மொழிகளில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்தல். சமூக ஊடகங்கள் மூலம் நுகர்வோர் உரிமைகளை பற்றிய தகவல்களை பரப்புதல். மொபைல் பயன்பாடுகள் மூலமாக எளிதான புகார் சமர்ப்பிக்கும் முறையினை அமல்படுத்துதல். உள்ளூர் சமூக குழுக்கள் மற்றும் என்ஜிஓக்களின் பங்கேற்பினை அதிகப்படுத்துதல். பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். இலகுவான நீதிமன்ற நடவடிக்கைகளை ஏற்படுத்துதல். கிராமப்புறங்களிலும் நுகர்வோர் நீதிமன்றங்களை நிறுவுதல். கேவியாட் எம்டர், லெட் த பையர் பிவேர். தமிழில் இதை வாங்குபவரே விழித்திருக்க வேண்டும் என்பதாகும். பாரம்பரிய பொது சட்டத்தின்படி விற்பனையாளர் பொருட்களில் உள்ள குறைபாடுகளை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. அதன் அடிப்படை கொள்கைகள் பின்வருமாறு. முதலாவதாக, நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு வீட்டினை வாங்கி பின்னர் அதில் கரையான் இருப்பதை கண்டறிந்தால் அது உங்கள் சொந்த பிரச்சனைதான். இரண்டாவதாக, தெளிவாக குறிப்பிடாத வரை உத்தரவாதம் கிடையாது. விற்பனையாளர் அந்த பொருட்கள் நல்ல நிலையில் இருப்பதாக வெளிப்படையாக உறுதியளிக்காத வரை அந்த பொருளில் உள்ள எந்த குறைபாட்டிற்கும் விற்பனையாளர் பொறுப்பேற்க மாட்டார். மூன்றாவதாக, கேவியாட் எம்டார், வாங்குபவரே விழிப்புடன் இருங்கள். இதன் அடிப்படையில் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பு அதை சரியாக பரிசோதிப்பதற்கும் அதில் உள்ள அனைத்து அபாயங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கும் வாங்குபவரே முழு பொறுப்பாவார். இந்த விதி ஏன் இருந்தது? முற்காலங்களில் விவசாய அடிப்படையிலான பொருளாதாரங்களில் வாங்குபவர் மற்றும் விற்பனையாளர் பெரும்பாலும் ஒருவரை ஒருவர் அறிந்தவர்களாகவே இருந்தனர். வாங்குவதற்கு முன் வாங்குபவர்கள் பொருட்களை பரிசோதிக்கலாம் என்ற நிலை இருந்தது. பொருட்கள் எளிமையானவைகளாக இருந்தது. உதாரணமாக, கோதுமை, மாடுகள், நிலம் போன்றவை. வாங்குபவருக்கு சமமான பேரம் பேசும் சக்தி இருந்தது. கேவியாட் எம்டார் எவ்வாறு இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய முக்கியத்துவத்தை இழந்தது என்று பார்ப்போம். சாகன்லால் ஷிவ்கோபால் சோனர்ஜி வெர்சஸ் கலெக்டர் ஆஃப் பெல்காம் 1912 பிரிவி கவுன்சில் என்ற வழக்கில் இந்தியாவில் கேவியட் எம்டார், அதாவது வாங்குபவர் எச்சரிக்கையாயிருங்கள், முற்றிலும் பொருந்தாது என்பதை அங்கீகாரம் அளித்தது. உணவு மற்றும் மருந்து பாதுகாப்பில் பச்ராஜ் சுகர் ஒர்க்ஸ் வெர்சஸ் அமர்நாத் வர்மா
1950ஆம் வருட வழக்கில் உணவு வாங்கும் நுகர்வோர் ஒவ்வொரு தானியத்தையும் கல் அல்லது கலப்படம் இருக்கின்றதா என்று ஆய்வு செய்ய முடியாது. உணவுப் பொருள் நுகர்வோருக்கு பாதுகாப்பானது என்பதை உட்குறிப்பாக உத்தரவாதம் செய்கிறார் விற்பனையாளர் என்பதால் கேவியாட் எம்டார் உணவுப் பொருட்களுக்கு பொருந்தாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல பிரதேஷ் வெர்சஸ் பாரஸ் ஃபுட் ப்ராசஸஸ் 2008 மாண்பமை உச்ச நீதிமன்றத்தின் வழக்கில் வணிகரே விற்பனை செய்யப்படும் பொருள் பாதுகாப்பானது என்றும் வணிகத்திற்கு ஏற்ற தரத்தில் உள்ளது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று தீர்ப்பிடப்பட்டது. இதன்படி நிரூபண சுமையானது, அதாவது பர்டன் ஆஃப் ப்ரூஃப், வாங்குபவரிடமிருந்து விற்பனையாளரிடம் மாற்றப்பட்டது. கேவியாட் எம்டார். இந்த விதி இன்றும் சில சூழ்நிலைகளில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் ஏலத்தில் ஒரு பழைய காரை அது இருக்கும் ஆஸ் இஸ் நிலையிலேயே மற்றும் திரும்ப பெறுதல் இல்லை என்று குறிக்கப்பட்ட நிலையில் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். வாங்கிய பின்னர் அந்த காரில் ஏதாகிலும் பிரச்சனை வந்தால் பிரச்சனை உள்ள காரை விற்பனை செய்துவிட்டார் என்று வழக்கிட முடியாது. ஆனாலும் இங்கே கூட வணிகர் பாதுகாப்பற்ற பொருட்களை விற்க முடியாது அல்லது வேண்டுமென்றே தவறாக குறிப்பிடப்பட்ட பொருட்களை விற்க முடியாது. உதாரணமாக, மேற்படி காரை விற்பனை செய்யும் பொழுது 2023 மாடல் என்று விற்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் 2015 மாடல் என்று பின்னர் கண்டறிந்தால் மேற்படி விதி இதற்கு பொருந்தாது என்று கோரிக்கை வைக்கலாம். ஏனெனில் எங்கு மோசடி ஏற்பட்டு இருக்கிறதோ அங்கு இந்த விதி மீறப்படுகிறது. பழைய பொருட்கள் மற்றும் சேகரிப்புகள். நீங்கள் ஒரு பழைய பொருளை, அதாவது ஒரு ஓவியத்தை ஏலத்தில் வாங்குகிறீர்கள். கேவியாட் எம்டார் இங்கு மிகவும் வலுவாக பொருந்தும். ஏனெனில் பழைய பொருட்களில் உண்மைத்தன்மை பெரும்பாலும் உறுதியற்றதாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் அறிந்துதான் அந்த பொருளை வாங்குகிறீர்கள். ஆயினும் விற்பனையாளர் ஒரு ஓவியம் பிகாசோ வரைந்தது என்று பொய்யாக கூறி அது உண்மையிலே அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு சட்டப்பூர்வ தீர்வு உள்ளது. நுகர்வோர் உரிமைகளை தள்ளுபடி செய்ய முடியாது. எடுத்துக்காட்டாக, ஒரு மொபைல் போன் விற்பனையாளர் அவர் விற்பனை செய்யும் போனில் அனைத்து விற்பனைகளும் இறுதியானது, திருப்பி வாங்க முடியாது என்ற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு விற்பனை செய்கிறார். அவ்வாறு விற்பனை செய்யப்பட்ட மொபைல் போனில் பிரச்சனைகள் வரும்பொழுது வாங்கியவர் அந்த விற்பனையாளரை அணுகி கோரும் பொழுது, நான் அனைத்து விற்பனைகளும் இறுதி என்றும் திருப்பி வாங்க முடியாது என்று குறிப்பிட்டுதான் இந்த போனை விற்பனை செய்தேன். ஆகவே நான் இந்த போனை திரும்ப வாங்க முடியாது அல்லது பழுது பார்த்து தர முடியாது என்று கூறி வாங்குபவரின் கோரிக்கையை நிராகரிக்க முடியாது. சமையலுக்காக நீங்கள் ஒரு குக்கரை வாங்கியுள்ளீர்கள். சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த குக்கர் வெடித்து விடுகிறது. பழைய முறையில் கடைக்காரரிடம் சென்று இந்த குறையை பற்றி பேசினால் அவர், நீங்கள் வாங்குவதற்கு முன் சரிபார்த்து வாங்க வேண்டும், உங்கள் கவனக்குறைவால் தான் குக்கர் வெடித்துள்ளது என்று உங்களுக்கு பதிலளிக்கக்கூடும். ஆனால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 படி சமையல் பாத்திரம் வெடித்து விட்டதா, அப்படி என்றால் உற்பத்தியாளர் கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் கவனக்குறைவை நிரூபிக்க வேண்டியதில்லை. அடுத்ததாக, கடைக்கு சென்று ஒரு மொபைல் போனை வாங்குகிறீர்கள். அது ஒரு போலியான மொபைல் போன் என்று பின்னர் தங்களுக்கு தெரிய வருகிறது. இதற்கிடையில் அந்த போனும் சரியாக வேலை செய்யவில்லை என்பதால் அதை எடுத்துக்கொண்டு கடைக்காரரிடம் செல்கிறீர்கள்.
பழைய முறையில், அதாவது கேவியாட் எம்டார் என்ற நிலையில் கடைக்காரர் உங்களை பார்த்து வாங்குபவர்தான் உண்மையான தன்மையை சரிபார்க்க வேண்டும் என்ற நிலையில் நீங்கள் வாங்கும் பொழுது எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் என்று அந்த போலி மொபைல் போனை திரும்ப பெறவோ அல்லது பணம் தரவோ மறுக்கலாம். ஆனால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 படி ஒரு போலி பொருளினை விற்பனையாளர் உண்மையான பொருளாக தவறாக விளம்பரப்படுத்தி விற்பனை செய்திருந்தால் நீங்கள் முழு பணத்தை திருப்பி பெறலாம், மேலும் இழப்பீடும் பெறலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பிரிவு 85 படி வணிகர் நேரடியாக உற்பத்தி பொருளில் உள்ள குறைகளுக்கு பொறுப்பாகிறார். குறிப்பாக பொருளினை வணிகர் விற்பனை செய்திருக்க வேண்டும், மேலும் அந்த பொருளில் உள்ள குறைபாட்டினால் நுகர்வோருக்கு இழப்பு அல்லது காயம் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் வணிகர் குறைபாட்டை அறிந்திருந்தார் என்று நுகர்வோர் நிரூபிக்க வேண்டியதில்லை. மாறாக பொருள் குறைபாடுடையதாக இருந்தது என்பதை மட்டும் நிரூபித்தால் போதுமானது. 1986 மற்றும் 2019 இயற்றப்பட்ட நுகர்வோர் சட்டங்கள் மூலம் கேவியட் எம்டார், அதாவது வாங்குபவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதிலிருந்து கேவியட் வெண்டிட்டார், விற்பனையாளர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு மாறியுள்ளது. பொருட்கள் பாதுகாப்பானவை, வணிக தரமானவை மற்றும் விளம்பரப்படுத்தப்பட்டபடி இருப்பதை உறுதி செய்யும் பொறுப்பு இப்பொழுது வணிகரின் மீது உள்ளது. கேவியட் எம்டார் என்பது பண்டைய சந்தைகளுக்கு ஏற்ற விதியாக இருந்தது. அங்கு வாங்குபவர்களும் விற்பனையாளர்களும் சமமாக இருந்தனர் மற்றும் பொருட்கள் எளிமையானவையாக இருந்தன. தற்போதைய பெரிய அளவிலான உற்பத்தி, பெரிய அளவிலான சந்தைப்படுத்துதல் மற்றும் நவீன பொருளாதாரத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 இந்த பொறுப்பை மாற்றியுள்ளது. இப்பொழுது குறைபாடுள்ள பொருட்களை விற்பது, பொருட்களை தவறாக விளம்பரப்படுத்துவது மற்றும் நுகர்வோரை ஆபத்தில் ஆழ்த்துவது ஆகியவற்றில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வணிகர் ஆவார். நுகர்வோர் நீதி கோருவதற்கு ஒரு பொருளின் பொறியாளராக இருக்க வேண்டியதில்லை. விற்கப்படும் பொருட்கள் பாதுகாப்பானவை, நல்ல தரமானவை மற்றும் அவற்றின் நோக்கத்திற்கு ஏற்றவை என்று சட்டம் கருதுகிறது. விற்பனையாளர் இதற்கு மாறாக அந்த பொருள் தரமற்றதாகவோ பாதுகாப்பு அற்றதாகவோ இருந்தால் விற்பனையாளரே அதை நிரூபிக்க வேண்டும். கேவியட் எம்டார் இறந்துவிட்டது. கேவியார் வெண்டிட்டாருக்கு வணிக உலகம் மாறிவிட்டது. முதன்முறையாக இந்தியாவில் 1986 ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தில் 4 சாப்டர்கள், 31 செக்ஷன்ஸ் இருந்தன. பின்னர் நுகர்வோர் சந்தையில் ஏற்பட்ட மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நீக்கம் செய்யப்பட்டு 2019 வருடம் ஒரு புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. 2019 இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் மொத்தம் 8 சாப்டர்கள், 107 செக்ஷன்கள் உள்ளன. 2019 ஆண்டில் இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி பார்ப்போம். 1986 வருடம் இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமானது பாரம்பரிய வணிக பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே பொருந்துவதாக இருந்தது. தற்போதைய காலத்தில் உள்ள இ-காமர்ஸ் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் சம்பந்தமான விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை. 2019 இயற்றப்பட்ட சட்டத்தில் இணைய வழி வாங்குதல், டெலிஷாப்பிங், நேரடி விற்பனை, பல்நிலை சந்தைப்படுத்துதல், டிஜிட்டல் பேமெண்ட் அனைத்தும் உள்ளடக்கம் செய்யப்பட்டு அந்த வர்த்தகத்தில் ஏற்படும் குறைகளுக்கு நுகர்வோர் தீர்வு பெற இந்த புதிய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பினை உருவாக்க 2019 இயற்றப்பட்ட சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த அமைப்பானது மத்திய
அளவில் சுதந்திரமான ஒழுங்குமுறை அமைப்பாகும். இந்த அமைப்பு தவறான மற்றும் போலியான விளம்பரங்களை தடுக்கும் அதிகாரம் கொண்டது. புலனாய்வின் அடிப்படையில் ஒரு நபரால் சந்தையில் வழங்கப்பட்ட அபாயகரமான அல்லது ஆபத்தான பாதுகாப்பற்ற பொருட்களை அல்லது சேவைகளை திரும்ப பெற உத்தரவிட அதிகாரம் பெற்றுள்ளது. நுகர்வோர் நலனுக்கு எதிராக பொய்யான தவறான விளம்பரங்களை செய்யும் நிலையில் அந்த உற்பத்தியாளருக்கு மற்றும் அந்த விளம்பரத்தின் போது அந்த பொருளை மேற்குறிப்பு செய்யும் நபர்களுக்கும் அபராதம் விதிக்கும் அளவிற்கான அதிகாரம் கொண்டது. இவ்வாறு அதிகாரம் கொண்ட அமைப்பானது ஒரு புகாரை விசாரிக்கும் பொழுது அந்த விசாரணைக்கு உகந்ததாக தேடுதல் மற்றும் கைப்பற்று அதிகாரங்களையும் கொண்டதாக உள்ளது. 1986 வருடம் இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் பொருட்பொறுப்பு அதாவது ப்ராடக்ட் லையபிலிட்டி என்ற விவரங்கள் வழங்கப்படவில்லை. 2019 சட்டத்தில் உற்பத்தியாளர், சேவை வழங்குவர், விற்பனையாளர் ஆகியோரின் பொருள் பொறுப்பு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. குறைபாடுகள் உள்ள பொருட்களால் ஏற்படும் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தயாரிப்பு வடிவமைப்பு, உற்பத்தி, சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றில் ஏற்படும் பொருள் பொறுப்புகளுக்கு உற்பத்தியாளர், சேவை வழங்குபவர், விற்பனையாளர் ஆகியோர் பொறுப்பாக்கப்பட்டுள்ளனர். தவறான விளம்பரங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் வகையில் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தவறான விளம்பரம் செய்த நிறுவனங்களுக்கு மற்றும் பிரபலங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை அபராதம், மீண்டும் அவர்கள் தொடர்ந்து தவறு செய்தால் ரூபாய் 50 லட்சம் வரை அபராதம். அந்த விளம்பரத்திற்கான மேற்குறிப்பு செய்தவர்களுக்கு ஓராண்டு வரை மேற்குறிப்பு செய்ய தடை, அவர்கள் தொடர்ந்து தவறு செய்தால் 3 ஆண்டுகள் வரை தடை விதிக்கும் அதிகாரமும், தவறான விளம்பரங்களை நிறுத்தம் செய்யவும் மற்றும் அந்த விளம்பரத்தில் மாற்றம் செய்ய உத்தரவிடவும் அந்த அமைப்பிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 2019 இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி ஆணையங்களின் நிதி அதிகார வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பழைய சட்டத்தின்படி மாவட்ட ஆணையத்தில் 20 லட்சம் வரையிலும், மாநில ஆணையத்தில் 20 லட்சம் முதல் 1 கோடி வரையிலும், தேசிய ஆணையத்தில் 1 கோடிக்கு மேலே இழப்பீடு கோரும் புகார் மனுக்களை தாக்கல் செய்யலாம். இந்த தொகையில் இழப்பீடு கோரும் தொகையும் உள்ளடக்கியதாக இருக்கும். ஆனால் 2019 வருட சட்டத்தின்படி மாவட்ட ஆணையத்தில் ரூபாய் 50 லட்சம் வரையிலும், மாநில ஆணையத்தில் 50 லட்சம் முதல் 2 கோடி வரையிலும், தேசிய ஆணையத்தில் ரூபாய் 2 கோடிக்கு மேலும் புகார்களை தாக்கல் செய்யலாம். இந்த புதிய சட்டத்தில் நாம் கோரும் இழப்பீடு இந்த நிதி அதிகார வரம்பிற்குள் வராது. 2019 ஆண்டு இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் சாப்டர் 5 பிரிவுகள் 74 முதல் 81 வரையில் புகார்தாரர் மற்றும் எதிர்த்தரப்பினர்களுக்கு இடையே மத்தியஸ்தம் அதாவது மீடியேஷன் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 2019 இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி இ-காமர்ஸ் முறையில் நடக்கும் வணிகம் ஒழுங்குமுறை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இ-காமர்ஸ் நிறுவனங்களின் பொறுப்புகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. பொருளின் பிறப்பிடம் அதாவது கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும். டார்க் பேட்டர்ன்ஸ் என்பதனை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இ-காமர்ஸ் நிறுவனங்கள் இந்தியாவில் சட்டபூர்வமாக செயல்படும் நிறுவனமாக இருக்க வேண்டும். புகார் செய்யப்படும் நுகர்வோரின் குறைகளை தீர்க்க 24/7 அதாவது அனைத்து நேரங்களிலும் வாடிக்கையாளர் பராமரிப்பு சேவை இயங்க வேண்டும். 2019 ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் உறுதியான அபராத விதிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆணையங்களின் ஆணைகளை மீறுபவருக்கு குறைந்தது 1 மாதம் முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது குறைந்தது ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 1 லட்சம் வரை அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும்.
மத்திய நுகர்வோர் அதிகார அமைப்பின் ஆணைகளுக்கு அடிபணியாமல் இருப்பதற்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது ரூபாய் 25 லட்சம் வரை அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். பொய்யான மற்றும் தவறாக வழிநடத்தும் விளம்பரத்திற்காக உற்பத்தியாளர் அல்லது சேவை வழங்குபவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 10 லட்சம் வரை அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அவர்களே குற்றத்தை திரும்ப செய்தால் 5 ஆண்டுகள் வரை தண்டனை அல்லது ரூபாய் 50 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும். கலப்படம் செய்யப்பட்டுள்ள பொருட்களை விற்பனைக்காக அல்லது கையிருப்பில் வைத்தல், விநியோகம் செய்தல், இறக்குமதி செய்தல், இதனால் நுகர்வோருக்கு தீங்கு விளைவிக்கப்படவில்லை என்றால் 6 மாதம் மற்றும் ரூபாய் 1 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும். நுகர்வோருக்கு தீங்கு மற்றும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமாயின் அதிகபட்சமாக ஆயுள் கால சிறை தண்டனை மற்றும் 10 லட்சத்திற்கு குறையாத அபராதம் விதிக்கப்படும். இந்த பிரிவு 90 பற்றி விரிவாக பின்னர் பார்க்கலாம். போலியான பொருட்களை விற்பனை செய்ய கையிருப்பில் வைத்திருந்தால் அதனால் நுகர்வோருக்கு ஏற்படும் பாதிப்பிற்கு ஏற்ப அதிகபட்ச ஆயுள்கால சிறை தண்டனை மற்றும் 10 லட்சத்திற்கு குறையாத அபராதம் விதிக்கப்படும். புகாரினை நுகர்வோர் வசிக்கும் இடத்தில் அல்லது பணி செய்யும் இடத்தில் உள்ள ஆணையத்தில் தாக்கல் செய்யலாம். 2019ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 34 படி மாவட்ட ஆணையத்தில் ரூபாய் 1 கோடி வரையிலான புகார்களை தாக்கல் செய்யலாம். பின்னர் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய 30/12/2021 தேதியின் அறிவிக்கையின்படி மாவட்ட ஆணையத்தின் நிதி அதிகார வரம்பானது ரூபாய் 50 லட்சமாக மாற்றப்பட்டது. ஆணையங்களில் புகார் தாக்கல் செய்யப்படுவதற்கான கட்டணங்களை பற்றி பார்ப்போம். மாவட்ட ஆணையத்தில் ரூபாய் 5 லட்சம் வரை கட்டணம் எதுவும் செலுத்தாமல் புகாரினை தாக்கல் செய்யலாம். ரூபாய் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை ரூபாய் 200 கட்டணமாக செலுத்த வேண்டும். ரூபாய் 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை ரூபாய் 400 கட்டணமாக செலுத்த வேண்டும். ரூபாய் 20 லட்சத்திற்கு மேல் 50 லட்சம் வரை கட்டணமாக ரூபாய் 1000 செலுத்த வேண்டும். மாநில ஆணையத்தில் புகார்களை தாக்கல் செய்ய ரூபாய் 50 லட்சம் முதல் ரூபாய் 1 கோடி வரை ரூபாய் 2000 கட்டணமாக செலுத்தப்பட வேண்டும். ரூபாய் 1 கோடி முதல் ரூபாய் 2 கோடி வரை ரூபாய் 2500 கட்டணமாக செலுத்த வேண்டும். தேசிய ஆணையத்தில் புகாரினை தாக்கல் செய்ய ரூபாய் 2 கோடி முதல் 4 கோடி வரையிலான புகார்களுக்கு ரூபாய் 3000, ரூபாய் 4 கோடி முதல் 6 கோடி வரையிலான புகார்களுக்கு ரூபாய் 4000, ரூபாய் 6 கோடி முதல் ரூபாய் 8 கோடி வரையிலான புகார்களுக்கு ரூபாய் 5000, ரூபாய் 8 கோடி முதல் ரூபாய் 10 கோடி வரையிலான புகார்களுக்கு ரூபாய் 6000, ரூபாய் 10 கோடிக்கு மேலான புகார்களுக்கு ரூபாய் 7500 கட்டணமாக செலுத்த வேண்டும். இந்த பதிவின் போது ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் தனியாக ஆடியோ பதிவு செய்யப்பட்டதால் ஆடியோவில் சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இந்த குறைகளை அடுத்த பதிவில் சரி செய்து கொள்கிறேன். இதுவரை பொறுமையாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் முதல் பாகத்தை கேட்டதற்கு மிகுந்த நன்றி.